உளவுத்துறை பல தடவை எச்சரிக்கைச்சதாக சொல்கிறீங்க. ரவுடிகள்கிட்ட இருந்து உங்களுக்கும் பாதுகாப்பு தேவை என தமிழக அரசுக்கிட்டையும் சரி நீதிமன்றத்தையும் நாடி இருக்கீங்க. ஏன்னா இன்ன வரையும் உங்களுக்கு நீங்கள் போகிற வரையெல்லாம் சாதாரணமாக தான் போகிறீங்க வரீங்க, அவ்வளோ அச்சுறுத்தல் இருந்தாலும் ஏன் தமிழக அரசு உங்களுக்கு இன்ன வரையும் அந்த பாதுகாப்பு முயற்சி ஏற்படுத்தலை? ஏஆர் வெங்கடேசனுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என் மேல அந்த மாதிரி ஒரு கொலை குற்றம் வழக்கு கிடையாது, ஒரு கொலை முயற்சி வழக்கு கிடையாது, ஒரு பப்ளிக் மணியை நான் எவங்கிட்ட சிட் ஃபண்ட் பண்ணல, நான் ட்ரக்ஸ் பண்ணல, கஞ்சா விக்கல. தமிழகத்துல செங்குன்றம் காவல் நிலையத்தை தவிர்த்து தமிழகத்துல வேற எந்த மூலையில என் மீது வழக்குகள் இருக்கு? ஏன் நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க? கேஆர் வெங்கடேஷ் அவர்களை பல பேட்டிகளை பார்த்துருக்கோம், பல அரசியல் மேடைகளை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆதங்கமாக பேசி நாங்கள் பார்த்ததில்லை. இன்னைக்கு 20 பேரோட எப்பவுமே சுத்தக்கூடிய ஆளு 3 கார் 4 கார்ல வந்துட்டு இருக்கிற சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் நொடி பொழுதுல அவருடைய மரணம் நிகழ்ந்துருச்சு. இன்னைக்கு அந்த குடும்பம், அந்த குழந்தை எனக்காக இல்ல, மருத்துவம் படிக்கும் என்னுடைய மகனுக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் கொடுங்க. ஏன் நீங்க என்னை புறக்கணிக்கிறீங்க? நான் என்ன கொலை குற்றவாளியா? அத்தனை வழக்குகளும் பொய் வழக்கு. அப்ப எப்படி நான் ரவுடின்னு நீங்க சொல்லுவீங்க? நாங்க சொல்லல. ஆனா உங்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவின் ரவுடி பட்டியல்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த பட்டியலில் முதல் பக்கத்தில் 8வது இடத்துல உங்க பேர் இருக்கு. சிறைக்கு சென்றவங்க எல்லாம் ரவுடிகள்னா இந்த நாட்டில் முதல்ல சேர்க்கப்பட வேண்டியவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள். செல்வ பெருந்தகை இன்னைக்கு தன்னை வளர்த்துக்கணும், தன்னை மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகணும், தன்னை ஒரு பெரிய பிம்பமா. நீங்க எப்போ அவங்க கட்சியில் இருக்கவங்களும் சரி, அவங்க காங்கிரஸ் தரப்பினர் சரி, நீங்க எப்போ பட்டியலை வெளியிட போறீங்க? அவங்க மேல ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். 16ஆம் தேதி 7வது மாசம் 2023 தினமலர்ல ஒரு ஆர்டிகல் என்ன போட்டிருக்கு? இதுல இன்னொரு பேஜ் உங்களுக்கு படிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ரிப்போர்ட் இதில் அதிக குற்றணி பின்னணியில் உள்ள முதலமைச்சர்கள் அடங்கிய ஒரு ரிப்போர்ட். மாநிலத்தில் 2வது இடத்தில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மொத்தம் 47 வழக்குகள் அதில் இருக்கின்றன. அதில் 20 கிரிமினல் வழக்குகள். முதலமைச்சர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, நாளைக்கு உங்க மேல ஒரு வழக்கு தொடர்ந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? சொல்லலங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுங்க. எலெக்ஷன் கமிஷனோட நீங்க போயிட்டு வெப்சைட்ல பாருங்க. அப்போ ரவுடிகளுக்கு இவ்வளோ தைரியமாக இயங்குறதுக்கு யார் சார் வழி தரது? முதல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஹீரோயிசம்ன்றது ரவுடிகளுக்கு பின்னால் நிற்கக்கூடியது அல்ல. ஹீரோயிசம் கத்தி எடுத்துட்டு போறவன் பின்னாடி அப்படியே ஹீரோயிசம் அது கிடையாது சார். ஹீரோயிசம் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிறப்பு விருந்தினர், தமிழக பாஜகவின் ஓபிசி பிரிவின் மாநில செயலாளர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. தொடர்ந்து தமிழ்நாட்டில் படுகொலைகள் நடந்துக்கிட்டே வருது. இதில் முக்கிய கட்சி தலைவர்களையும் சாமானிய மனுஷங்களும் ரவுடிகளையும் தொடர்ந்து வெட்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் கொலைன்னு டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் உங்களோட சமூகதள பதிவுகளையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். அதில் நீங்கள் புதுக்கோட்டையில் ஒரு வாலிபர் தனக்கு ரவுடிகளிடமிருந்து பலமுறை கொலை மிரட்டல் வந்திருக்கு, அவங்கள்ட்ட எனக்கு பாதுகாப்பு வேணும், காவல்துறை அணுகியிருக்காங்க. ஆனால் காவல்துறை அதை மெத்தனை போக்காக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பதிவையும் நீங்கள் போட்டு அவர் கொலை செஞ்சப்பட்ட புகைப்படத்தையும் போட்டிருக்கீங்க. அது சமூக வலைதளத்தில் ஒரு உழுக்கும் செய்தியாக இருக்குது. என்ன ஆச்சு? பிரகாஷ்ன்ற ஒரு புதுக்கோட்டையில் ஒரு இது, அது நானும் செய்தியாக தான் படித்தது. செய்தியை படித்தப்போ நான் அதில் ஒரு வரிகள் சேர்த்துருப்பேன். என்னென்னா அதனுடைய கம்ப்ளைண்ட் காப்பியோட வந்தது. எல்லா சோஷியல் மீடியாவிலையும் சேட்டலைட் மீடியாவிலையும் தான் வந்தது. அதில் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு என்னுடைய கோரிக்கையாகவும் நான் அதில் வச்சுருந்தேன். அந்த நீங்கள் ட்வீட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை வச்சு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதே கேட்டுறேன் நம்மகிட்ட. அதனை தொடர்ந்து அதே மாதிரி ரவுடிகளிடம் உங்களுக்கு பல உளவுத்துறை பல தடவை எச்சரிக்கைச்சதாக சொல்கிறீங்க. ரவுடிகள்கிட்ட இருந்து உங்களுக்கும் பாதுகாப்பு தேவை என தமிழக அரசுக்கிட்டையும் சரி நீதிமன்றத்தையும் நாடி இருக்கீங்க. ஏன்னா இன்ன வரையும் உங்களுக்கு நீங்கள் போகிற வரையெல்லாம் சாதாரணமாக தான் போகிறீங்க வரீங்க, அவ்வளோ அச்சுறுத்தல் இருந்தாலும் ஏன் தமிழக அரசு உங்களுக்கு இன்ன வரையும் அந்த பாதுகாப்பு முயற்சி ஏற்படுத்தலை? என்னன்னா நான் அதை எனக்கான ஒரு பதிவாக தான் எடுத்துக்கிட்டேன். அந்த பத்திரிகை செய்தியை எனக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் எடுத்துக்கிட்டு நான் மீண்டும் காவல்துறைக்கிட்ட என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலமான ஒரு கோரிக்கையாக
நான் வந்து வச்சேன். என்னுடைய கோரிக்கைக்கு பல முறை நிராகரிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர்கிட்ட இருந்து சமூக விரோதிகள், என்னை பிடிக்காதவங்க, என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இல்லாதவங்க, என்னை பின்புலமாக எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் என்னை வந்து சில மீடியாக்களில் எல்லார்கிட்டையும் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து என்னை வந்து ஒரு சமூக விரோதியாகவும் ஒரு ரவுடியாகவும் என்னை சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த காலத்திலையும் ரவுடிசத்தை விரும்பினதும் கிடையாது, ரவுடிகளுக்கு துணை போனதும் கிடையாது, எந்த ரவுடி கூடயும் என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணதும் கிடையாது. ரெடில்ஸ் காவல்துறையை தவிர்த்து எந்த காவல் நிலையத்திலும் எனக்கு வழக்கு, அத்தனை வழக்குகளும் பொய் வழக்கு. 2008 இருந்து 2011 வரைக்கும் அந்த 3 ஆண்டுகளில் போடப்பட்ட வழக்குகளுக்கு பிறகு 2023 வரைக்கும் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். விஷய ஷீட்டை ஓபன் பண்றீங்கன்னா அவன் மீது வந்து கொலை முயற்சி வழக்குகள் இருக்கணும், ஒரு கொலை குற்றம் இருக்கணும், இல்ல இந்த சமூகத்திற்கு அவன் வாழ தகுதியற்றவனா இருக்கணும், அவனால ஒரு வெட்டுப்பட்டு இருக்கணும், அவனால இந்த பாதிப்பு அடைஞ்சிருக்கணும். என்னுடைய ஒரு கேஸ்ல கூட யாரும் ஹாஸ்பிட்டல்ல இன்ஜூர் கிடையாது, நான் யாரையும் அடிச்சது கிடையாது, யாரையும் துன்புறுத்தினது கிடையாது. அத்தனை வழக்குகளும் பொய் வழக்கு. அப்ப எப்படி நான் ரவுடின்னு நீங்க சொல்லுவீங்க? நாங்க சொல்லலை. ஆனா உங்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவின் ரவுடி பட்டியல்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த பட்டியலில் முதல் பக்கத்தில் 8வது இடத்துல உங்கள் பேர் இருக்குது. அது எப்படி ரவுடி ரவுடி ரவுடின்னு தொடர்ந்து KR வெங்கடேஷ்ன்றவர் ரவுடின்ற முத்திரை ஏன் குத்தப்படுது உங்கள் மேலே? அண்ணன் செல்வ பெருந்தொகை அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக தெரிந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு மிக நெருக்கமாக என்னுடன் பயணித்த ஒரு உறுப்பினர்கள், மிக நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள். அவருடைய மைத்துனர்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் சொல்லி ஒருவர், அதுக்கப்புறம் வந்து பிரபு என்னுடைய நெருங்கிய நண்பன், அவங்க ஒய்ஃபுடைய தம்பி, நெருங்கிய நண்பர் பிரபு. அதனால் செல்வ பெருந்தொகை அண்ணனை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். அவர் யார், அவர் எவ்வளோ யோக்கியமானவர், எந்த யோக்கியத்துக்கெல்லாம் அவர் சொந்தக்காரரு, எப்படியெல்லாம் அவர் வந்து காவல்துறைக்கு பயந்து 2வது மாடியிலிருந்து விழுந்து காலை உடைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார், எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் அவர் வந்து காந்தி கிடையாது, நேரு கிடையாது. காந்தியும் நேருவுமே சிறையில் இருந்தவர்கள் தன்னுடைய நல்ல நோக்கத்திற்காக. சிறைக்கு சென்றவங்கெல்லாம் ரவுடிகள்னா இந்த நாட்டில் வந்து முதல்ல வந்து சேர்க்கப்பட வேண்டியவர் வந்து அண்ணன் செல்வ பெருந்தொகை அவர்கள். செல்வ பெருந்தொகை வந்து இன்னைக்கு வந்து தன்னை வந்து வளர்த்துக்கணும், தன்னை வந்து மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகணும், தன்னை வந்து ஒரு பெரிய பிம்பமா, தன்னை இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் இல்லாம தன்னை வந்து ஒரு பெரிய, அதாவது அண்ணாமலை தலைவருக்கு ஈக்குவலா வந்து ஒரு இதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவோ அண்ணன் எடப்பாடியோ இல்லை தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களோ இல்லை தளபதி ஸ்டாலின் அவர்களையோ அவரை தன்னை வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதை செய்கிறார். அவர் வந்து யோக்கியமானவர், யோக்கியத்துக்கு சொந்தக்காரர்லாம் செல்வ பெருந்தொகை கிடையாது. அவர் அதை மறக்க நாட்டின் எங்கள் தலைவர் நல்ல நீட்டாக சொன்னார். எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களிலேயே கிரிமினல் வழக்கை சந்தித்த முதல் மாநில தலைவர் இவர் தான். முதல்ல அவருக்கு ஒரு 1000 பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க. 100 பேருக்கு மேல 4 பேருக்கு மேல ரயில் மறியல்ல 4 பேர் நின்றுட்டு இருந்த அழகிரியை தான் நாங்க போட்டோல பார்த்தோம். அந்த கட்சிக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுக்கு அவரெல்லாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே தகுதி கிடையாது. இவர் ஒரு கிரிமினல், எங்க தலைவர் ஒரு IPS அதிகாரி. இன்னைக்கு வந்து அப்படியே வந்து புத்தன் ஆயிட்டாரா? போதி மரத்துல இருந்து இவருக்கு கிடைச்சிருச்சா எல்லாம்? மகாத்மா வழியில வந்தவங்க எல்லாம் யார் யாருன்றது இந்த நாட்டுல மகாத்மாவுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட அவர் சுட்டி காட்டின தலைவருக்கே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மேல எத்தனையோ கரைகள் பூசப்பட்டது. இதனை தொடர்ந்து அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்கன்னா யார் யார் என்னென்ன வழக்கு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ அவங்க கட்சியில் இருக்கவங்களும் சரி அவங்க காங்கிரஸ் தரப்பினர் சரி நீங்கள் எப்போ பட்டியலை வெளியிட போகிறீங்க அவங்க மேலே இருக்க வழக்கு? நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 16ஆம் தேதி 7வது மாதம் 2023 தினமலரில் வந்த ஒரு ஆர்டிக்கல். என்ன போட்டிருக்கு இதில்? 44% பேர் இருக்காங்க. இதில் 44% பேர் நாட்டில் கிரிமினல் உள்ள MLAக்கள். ஜனநாயக சீர்திருத்த அமைப்பின் தகவல்களை ஆய்வு செய்த MLAக்களில் 1136 பேர், அதாவது
28% பேர் கொலை, கொள்ளை முயற்சி, கடத்தல் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்ற வழக்குகளை சந்தித்து வருகின்றனர். கேரளாவில் உள்ள மொத்தம் 135 பேரில் 95 பேர், அதாவது 70% எம்எல்ஏக்கள் கிரிமினல் வழக்குகளில் சிக்கியுள்ளனர். சரியா? அதுக்கு அடுத்து தமிழகத்தில் 234 எம்எல்ஏக்களில் 134 பேரும் கிரிமினல் வழக்குகளை சந்தித்து வருகின்றனர். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எம்எல்ஏக்களில் 114 பேர் மீது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்களில் 14 பேர் பாலியல் பலாத்கார குற்ற வழக்குகளில் உள்ளனர். இவ்வளவு குற்ற வழக்கு அவங்க வச்சுக்கிட்டு, ஆனா பாஜக மட்டும்தான் இது நான் பேஜில் போன எல்லாமே கிடைச்சிடும். வெள்ள முட்டைகளை வாங்கி அவற்றை ₹2 கமிஷனுக்கு சந்தைகளில் விற்று தொழில் செய்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. பல ஆண்டுகளுக்கு முன்பே பழனிசாமியின் சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் நில விவகாரம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஈட்டியால் சரமாரியாக குத்தி கொல்லப்பட்டனர். அந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் என தேடப்பட்டவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாயமானார்கள். அந்த வழக்கில் தேடப்பட்டவர்களில் ஒருவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. 3 கொலை வழக்குகள்ல ஒரே டைம்ல நடந்த கொலையில தேடப்பட்டவர். இந்த வழக்கில் பல ஆண்டுகள் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. பின்னர் சாட்சிகள் பல்டி அடிக்க எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர். சார், நம்ம தமிழகத்தோட இந்நாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் மேல ஒரு கொலை குற்றத்தை நீங்க ஆதாரம் நான் வைக்கலங்க. இதுக்கு ஆதாரம் நான் வைக்கல. நீங்க போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் எல்லாமே கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன். நான் வைக்கலங்க ஆதாரங்கள். இன்னொரு பேஜை உங்களுக்கு படிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ரிப்போர்ட் இதில் அதிக குற்றடி பின்னணியில் உள்ள முதலமைச்சர்கள் அடங்கிய ஒரு ரிப்போர்ட். மாநிலத்தில் 2வது இடத்தில், அதாவது மாநிலத்தில் 2வது இடத்தில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். மொத்தம் 47 வழக்குகள் அதில் இருக்கின்றன. அதில் 20 கிரிமினல் வழக்குகள். முதலமைச்சர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வச்சீங்க, நாளைக்கு உங்க மேல ஒரு வழக்கு தொடர்ந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? சொல்லலங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுங்க. எலெக்ஷன் கமிஷனோட நீங்க போயிட்டு வெப்சைட்ல பாருங்க. அதுல அவர் கொடுத்திருக்க ரிப்போர்ட்டுங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. நான் சொல்லல. எனக்கும் முதலமைச்சருக்கும் எனக்கும் அவர் முதலமைச்சர் தான். இல்ல, இதுவரை யாருமே தெரியாத ஒரு செய்தி நான் சொல்லலங்க. நான் சொல்லல. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்ற. இல்ல, மத்த ஊடக எலெக்ஷன் கமிஷன்ல போய் பாருங்க. அவர் கொடுத்திருப்பாரு. 3வது இடத்தில் இருப்பது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். இவர் மீது 38 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதில் 35 கிரிமினல் வழக்குகள். கேரளாவை சேர்ந்த இந்த இடம் நீங்க நல்லா நோட் பண்ணோம். கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர் டீன் குரியர்ஸ் அவர்கள் மீது 887 ஐபிசி வழக்குகள் இருக்கின்றன. காங்கிரஸ் தானே. ஆனா அவங்க உங்க மேல இவ்வளவு அதிக ஐபிசி வழக்குகள் கொண்ட நபர் யார் என்றால் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் தான். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி உறுப்பினர்களில் 57 பேர் மீது 57% பேர் மீது வழக்குகள் உள்ளன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 46 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. இதில் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கொடூரமான ஐபிசி செக்ஷன்ல உள்ளது. உதாரணத்திற்கு பெண்களுக்கு எதிரான ரேப் போன்ற வழக்குகள். இதெல்லாம் யாரோடது? இந்தியன் எக்ஸ்பிரஸ். 82% மினிஸ்டர் இன்க்ளூட் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் ஹேவ் எ கிரிமினல் கேஸ் அகைன்ஸ்ட் देम. நான் சொல்லலையே. நானா சொல்றேன். இதை ஏன் சார் மற்ற ஊடகனரும் மற்ற பிரிவினரும் ஏன் சார் நானா சொல்றேன். இந்தியா டுடே என்ன சொல்லுது கீழே? Stalin, Jagan, CM with highest number of criminal case against them report. நான் சொல்லல. இது என்ன சொல்லுது புதிய தலைமுறை? 94 DMK, 15 AIDMK, MLA, TN have criminal case against them report. நீங்க சொல்றத பார்த்தா தமிழகத்துல இருக்க நான் சொல்லலங்க. நான் சொல்லல. AR வெங்கடேஷனுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என் மேல அந்த மாதிரி ஒரு கொலை குற்றம் வழக்கு கிடையாது. ஒரு கொலை முயற்சி வழக்கு கிடையாது. ஒரு பப்ளிக் மணியை நான் எவங்கிட்ட சிட் ஃபண்ட் பண்ணல. நான் ட்ரக்ஸ் பண்ணல, கஞ்சா விக்கல. தமிழகத்துல செங்குன்றம் காவல் நிலையத்தை தவிர்த்து தமிழகத்துல வேற எந்த மூலையில என் மீது வழக்குகள் இருக்கு? ஏன் நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க? முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர். எனக்கும் அவர் முதலமைச்சர். என்னுடைய நலன்லையும் அவருடைய அக்கறை இருக்கு. நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். எனக்காக இல்ல, மருத்துவம் படிக்கும் என்னுடைய மகனுக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் கொடுங்க. ஏன் நீங்க என்னை புறக்கணிக்கிறீங்க? நான் என்ன கொலை குற்றவாளியா? நான் என்ன ரேப் அக்யூஸ்டா? நான் என்ன ஒரு கொலை முயற்சி வழக்கா? என் மீது என்ன வழக்கு இருக்கு? எதுக்காக என் மேல ஷீட்டு? என்ன ஏன் ரவுடியா சித்தரிக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண பாமரன். நான் சாதாரண ஒரு குடும்ப உறுப்பினர்.
என்னுடைய குடும்பத்தில் என்னை மீறி யாருமே கிடையாது. என் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான். ஜெயில இருந்து 10 கொலை பண்ணிட்டு 8 கொலை பண்ணிட்டு ஒருத்தனை நீங்க கூட்டிட்டு வர்றதுன்னா கூட அவனுக்கு வழக்குகள் இருக்குன்னா அவனுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட கோர்ட்டு கூட்டு வரீங்க. அவன்லாம் சாவட்டும், ஏன் உயிரோட இருக்கணும்? அவனை எவனோ ஒருத்த கொண்டு போறேன், எவனோ ஒருத்த கேஸ் வாங்கிட்டு போறேன், விட்டுட்டு போங்க. அவனுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட போலீஸ் ஒரு 20 போலீஸோட ஸ்ட்ரென்த்தோட கூட்டு வரீங்க. நான் என்ன பண்ணேன், என்ன செஞ்சேன்? நான் யாருக்கு நான் ஒரு ரவுடி பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. எவனா இருந்தாலும் ரவுடி பையன் என்கிட்ட வரும்போது நல்வழிப்படுத்துறதுக்கு வேணா நான் ஏதாவது உதவிகள் செஞ்சிருப்பேன். ஒரு ரவுடியை வச்சு நான் இவனை பண்ணேன் அவனை பண்ணேன், இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தேன், இந்த இடத்துல இது பண்ணேன், எனக்கு அந்த மாதிரி வேலையும் எனக்கு தேவையில்லை. என் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் பொய் வழக்கு. KR வெங்கடேஷ் அவர்களை பல பேட்டிகளை பார்த்துருக்கோம், பல அரசியல் மேடைகளை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆதங்கமாக பேசி நாங்கள் பார்த்தது இல்லை. எனக்கு பயம்ன்றது எனக்கு உயிர் பயம்ன்றதை விட என்னுடைய குடும்பத்தை நினைக்கிறேன், என்னை நம்பி இருக்கிறவங்கள நினைக்கிறேன். இன்னைக்கு 20 பேரோட எப்பவுமே சுத்தக்கூடிய ஆளு 3 கார் 4 கார்ல வந்துட்டு இருக்கிற சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் நொடி பொழுதுல அவருடைய மரணம் நிகழ்ந்துருச்சு. இன்னைக்கு அந்த குடும்பம், அந்த குழந்தை யுகங்களால அவர் இன்னைக்கு அதுல சப்போர்ட் பண்ணாரு, இதுல சப்போர்ட் பண்ணாரு. அந்த யுகங்கள் தானே இன்னைக்கு அவரை பாதிக்க வச்சிருக்கின்றாங்க. பட் இந்த மீண்டும் கொலை குற்றவாளிகள், முதல்ல கொலை பண்றவன் ப்ரொபோஷனல் கில்லரை நீங்க கைது பண்ணணும். ப்ரொபோஷனல் கில்லர். இந்த கொலையில 8 பேர் 10 பேர் வந்தான்னா அவன் ப்ரொபோஷனல் கில்லர் இருக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு தைரியம் அவனுக்கு வராது. முதல் முறையா கொலை பண்றவன். இந்த மாதிரி கூலிக்கு கொலை பண்ற ப்ரொபோஷனல் கில்லரை இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்கணும். அப்பதான் இந்த நாட்டில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் அராஜகம் ஒழியும். அதை ஒழிக்கும் விதமாக தான் சார் இப்போ நம்மளுக்கு கமிஷனரை புதுசாக மாற்றிருக்காங்க. 100% காவல்துறை இப்போ ஒரு பதிவு போட்டிருப்பேன். நீங்க இப்போ ஒரு பதிவு அதான் கேட்கலாம். சட்ட ஒழுங்கு ADGP-யாக டேவிட் ஆசீர்வாதத்தை நியமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நியமிச்சு தமிழக அரசு மாற்றிட்டு தான் வருது. நேற்று புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் ADGP அருண் சார் அருமையா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய வெயிட்டு, அந்த வார்த்தையினுடைய விலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரவுடிகளுக்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில நாங்க பதில் சொல்லுவோம்னாரு. அந்த மாதிரி அதிகாரிகள் வரணும், அந்த மாதிரி அதிகாரிகள் வரணும். அப்பதான் இந்த நாட்டில் இன்னைக்கு ADGP-யா எல்லோண்டோவா வந்திருக்க அவரும் சொல்லியிருக்காரு, 30 இது கொடுத்திருக்காரு வழிகள், ரவுடிகளை எந்த விதத்தில் ஒடுக்குவதுன்னு. ரவுடிகளுக்கு இனிமே பாரபட்சமே பார்க்க கூடாதுன்னு. ஜெயலலிதா இருந்தப்ப, அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப, ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க, ஆந்திராவுக்கு ஓட்டம் பிடிச்சான் ரவுடிகள்னு எல்லா பத்திரிகையும் எழுதுச்சு. தமிழகத்தில் இனிமே நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அப்ப ரவுடிகளுக்கு இவ்வளவு தைரியமா இயங்குறதுக்கு யார் சார் வழி தரது? சில இதே பொலிட்டிஷியன்கள் தான். தனக்கு பின்னால் இந்த ரவுடிகள் இருந்தால் அவங்க ஒரு 1000 பேரை இறக்குவாங்க. முதல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஹீரோயிசம்ன்றது ரவுடிகளுக்கு பின்னால் நிற்கக்கூடியதல்ல. ஹீரோயிசம் கத்தி எடுத்துட்டு போறவன் பின்னாடி அப்படியே ஹீரோயிசம் அது கிடையாது சார். ஹீரோயிசம்ன்றது தான் வாழ்ந்த பகுதிகளில் ஒரு பொலிட்டிஷியனா, ஒரு சமூக சேவகனா, அந்த பகுதியில் எல்லாரும் உன்னை பயம் இல்லாம உன்னை தம்பி வாங்க, அண்ணன் வாங்க, அக்கா வாங்க, அப்பா வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அதுதான் ஹீரோயிசம். இந்த யங்ஸ்டர்ஸ் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். யங்ஸ்டர்ஸ் சீரழிக்கிறதுக்குன்னு இந்த சமூக விரோதிகள் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அவங்க கையில் கத்தியை கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான அவன் ஒன்றுமே இல்லாத ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஷூவும் டிஷர்ட்டும் வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு போதைகளை கொடுக்கறது, அவன் அண்ணன்னு சொல்லிட்டு போடுறது, இன்ஸ்டாவில் கத்தியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் ஹீரோயிசம் கிடையாது. ஹீரோயிசம் இல்லாதப்பட்டவர்களுக்கு நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சால் ₹1 செலவு பண்ணுங்க, அதில் உங்கள் ஹீரோயிசத்தை காட்டுங்க. சென்னையின் பாதுகாவலான தலித் மக்களின் பாதுகாவலராக இருந்த ஆம்ஸ்டாங் அவருடைய உயிரை பறி கொடுத்த அப்புறம்தான் இந்த அரசு இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்குதா? ஏன் சார் இந்த அரசு தோத்துருச்சுன்னு நினைக்கலாமா? எனக்கு மிக நெருக்கமானவர். அந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் அவர் ஒரு சாதிய தலைவர் அல்ல, சாதிக்க பிறந்த தலைவர். உன்னுடைய மரணம் நீ வீழ்த்தப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய். நீ விதைக்கப்பட்ட விதைகள் விருட்சமாக ஆலமரமாக வளர்ந்து மீண்டும் உன்னுடைய வழியை பின்பற்றி சமூக சேவைகளும் சமூகத்துக்கான நல் ஒழுக்கங்களையும் கல்வியாளர்களையும் இந்த இளைஞர்கள் உருவாக்குவார்கள்னு சொன்னேன். அதுதான் அவரு.
இன்னைக்கு அவர் இருந்தப்ப கூட இப்படியெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கல. அவருக்கு இவ்வளோ பெரிய பேர் புகழ் இருக்கா, தமிழகம் முழுக்க அவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கா? நீ அதாவது நான் சொன்னேன், இந்திய அரசியல் தலைவர்களையே உலுக்கிய மரணம்னு சொன்னேன். ஏன்னா ராகுல் காந்தியில இருந்து எங்க தேசிய தலைவர் ஜேபி நட்டா வரைக்கும் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இந்த மரணத்திற்காக. அது அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம். இப்படி தான் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இல்லாமல் எத்தனை ரவுடிகளை வந்து இந்த சமூகத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நினைவுகள் வச்சிருக்காங்க சொல்லுங்க. வாழ்ந்த ரவுடிகள், என்கவுண்டரில் சுடப்பட்ட ரவுடிகள் பேர் வச்சிருக்காங்க. தலைவர்களையும் ஞாபகம் இல்லைங்க சார். இன்னைக்கு காமராஜர் மாதிரி, காந்தி மாதிரி, நேரு மாதிரி, கருணாநிதி மாதிரி, இல்லை அதுக்கப்புறம் யாராவது ஒரு லீடரை நீங்க சொல்லுங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க, இப்படிதான் இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அந்த பட்டியலை சேர்த்து இந்த மாதிரி லீடர்ஸ் யார் இருக்காங்க? இப்போ ஒரே லீடர்ஸ் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இந்த 2024 இந்த 10 ஆண்டுகள் இல்லாமல், இந்த 15 ஆண்டுகள் இல்லாமல் வருகின்ற 50 ஆண்டுகளுக்கும் அவருடைய செல்வாக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்க சார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை குற்றவாளிகள் பின்னணியில் பார்க்கும்போது பாஜக சார்ந்த ஒரு நபர் இருப்பதாகவும் அந்த மாதிரி ஒரு செய்தி உள்ள வருகிறது. இதுக்கு உங்களுக்கு பதில் என்னங்க சார்? யார் அது? பாஜக செல்வராஜ் என்ன சொல்லப்படுறாங்க. அவரு அந்த மாதிரி ஆளே எங்கள் தலைவர் வந்து நாங்கள் வந்து நானும் எங்களுடைய மாநில செயலாளர் விழுப்புரம் கோட்டை பெருங்கோட்டை பொறுப்பாளர் சகோதரர் வினோத் பி சொல்லும் அவர்களும் மறைந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பை கேள்விப்பட்டு நாங்கள் மருத்துவமனையில் போய் பார்க்க போகும்போது அப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னாங்க. அதாவது இதில் திமுகவில் இருக்கிறவர் கூட முன்னாள் அமைச்சர் ஒருத்தருடைய ஆவடியில் இருக்கிற ஒரு அமைச்சரனுடைய வலதுகரமாக அவர் கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாலெலாம் வருது, இந்த கொலையில் அவரும் இருக்கிறாருன்னு. அதாவது இந்த சமூக விரோதிகள் வந்து எப்படி செயல்படுறாங்கன்றது தெரில. இப்போ என் கூட 100 பேர் நின்று ஃபோட்டோ எடுப்பான், எங்கள் மாநில தலைவர் கூட 1000 பேர் நின்று ஃபோட்டோ எடுப்பான். நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு அவனுடைய பின்புலங்கள் எனக்கு தெரியாது. அதனால் நான் எல்லாரையும் வந்து அவன் முன்னாடி ஒரு கட்சியை சார்ந்து இருக்கலாம், ஒரு கட்சியில் கொடி பிடிச்சிருக்கலாம், அதுக்காக அவன் வந்து கட்சியில் பெரிய தலைவர்ன்றெல்லாம் கிடையாது. சமூக விரோதிகள் தங்களுடைய பாதுகாப்பை தேடி ஏதோ ஒரு கட்சியில் ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த அரசியல் தலைவர்கள் அவர்களை நல்வழிப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடாது. இனி வரும் காலங்களையாவது இந்த அரசியல் தலைவர்கள் இதை செய்யட்டும். நீங்கள் இது வரைக்கும் தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு ரவுடிகள் கூடாரம்னு தான் சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சித்தரிப்பெல்லாம் மாற்று கட்சியினத்துலேயும் இருக்காங்க. அதுவும் கேரளா போல் ஒரு அமைதியான நகரத்தில் காங்கிரஸில் இவ்வளோ பெரிய அக்யூஸ்டுகள்லாம் இருக்காங்கன்னு ஆதாரத்தோடு வெளிப்படுத்துனீங்க. உங்கள் ஆதங்கத்தையே பார்த்தோம். இதே மாதிரி பட்டியலை உங்கள் தலைமையை தயாரித்து மக்கள் மத்தியில் விட்டால் மக்களுக்கு பாஜக மேலே இருக்கும் அந்த அலிகேஷன்றது நவரும். 2026 மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூக விரோதிகளையும் களையெடுப்பதற்கு எங்கள் அண்ணாமலை தலைவர் அவர்கள் தயாராக இருப்பார். அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் அனைவரும் நிற்போம். தொடர்ந்து பார்ப்போம் சார். நீங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் பாஜக பற்றியும் பாஜக மேலே இருந்த அலிகேஷன் பற்றியும் மெயினாக உங்கள் மேலே இருந்த அந்த ரவுடி முத்திரை இந்த சமூக வலைதளத்திலே சரி மற்ற கட்சியினரும் பேசுறதுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆதாரத்தோட அருமையாக விளக்கம் அளிச்சிங்க சார். மீண்டும் நம்ம நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார்.